வணக்கம் நண்பர்களே. செவ்வாய் கிரகத்தில் பூமியின் செங்கடலை நிரப்பும் அளவிற்கு தண்ணீர் இருப்பதாக விஞ்ஞானிகள் புதிய கண்டுபிடிப்பை வெளியிட்டுள்ளனர். இதுவரை இல்லாத அளவிற்கு மிக பெரிய அளவில் நீர் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 20க்கும் மேற்பட்ட விண்கலங்கள் செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்து வருகின்றன. இந்த விண்கலங்கள் மூலம் பல முக்கிய தகவல்கள் தெரியவந்துள்ளது. பூமியின் துருவப் பகுதியில் இருப்பது போல மிக பெரிய அளவிலான பனிக்கட்டிகள் செவ்வாய் கிரகத்தில் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த கண்டுபிடிப்புகள் செவ்வாய் கிரகத்தை சுற்றி 20 ஆண்டுகளாக ஆய்வு செய்து வரும் மார்ஸ் எக்ஸ்பிரஸ் விண்கலம் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. செவ்வாய் கிரகத்தில் பனிக்கட்டிகள் இருப்பதை விண்கலம் கண்டுபிடிப்பது இது முதல் முறை அல்ல. இருப்பினும் ஒரே இடத்தில் இந்த அளவுக்கு பெரிய தடிமனான பனிக்கட்டி கண்டுபிடிக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். இவை தடிமனாக 2.3 மைல் அதாவது 3.7 கிலோமீட்டர் தடிமனானதாக இருக்கிறது. இந்த பனிக்கட்டிகள் கோடை காலத்தில் உருவத் தொடங்கும் போது செவ்வாய் கிரகத்தின் பல பகுதிகளில் நீர் பாய்ந்தோடுகிறது. அதே நேரம் இங்கே இருக்கும் பனிக்கட்டி தூசிகளால் மாசுபட்டு இருப்பதால் தூய்மையானதாக இல்லை என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த பிரம்மாண்டமான பனிக்கட்டிகள் செவ்வாய் கிரகத்தின் ஈக்குவேட்டார் பகுதிக்கு அருகில் அமைந்துள்ளது. வரும் காலத்தில் விண்வெளி வீரர்கள் செவ்வாய் கிரகத்திற்கு செல்லும் போது இந்த பனிக்கட்டிகள் அவர்களுக்கு பயன்படும். மேலும் செவ்வாய் கிரகத்தின் தரைக்கு அடியிலும் தண்ணீர் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சில ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். கடந்த 3 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் செவ்வாய் கிரகத்தில் எரிமலை இருந்ததாகவும் அதில் இருந்து பனிக்கட்டிகள் உருவாகி இருக்கலாம் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். எலான் மஸ்க் 2030ஆம் ஆண்டுக்குள் செவ்வாய் கிரகத்தில் குடியிருப்புகளை அமைத்து மனிதர்களை குடியேற்ற திட்டமிட்டுள்ளார். இந்நிலையில் செவ்வாய் கிரகத்தில் அதிக அளவில் தண்ணீர் இருப்பது விஞ்ஞானிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி. மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.